பிருந்தாவனம் ஸ்போக்கன் ஹிந்தி. நான் உங்கள் பிருந்தாவன். இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் லெசன் 3 பார்ட் 9 பற்றி பார்க்க போகிறோம். லெசன் 3 பார்ட் 1 இருந்து பார்ட் 8 வரைக்கும் வீடியோ பார்க்காதவங்க வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்கள். லெசன் 3ல் ஹிந்தி எண்கள் பற்றி நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் கால், அரை, முக்கால் இதை எப்படி எந்த இடத்துல பயன்படுத்த வேண்டும் என்று பார்ப்போம். ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க இமேஜை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இதை பற்றி தெளிவாக பார்ப்போம். கால், அதை ஹிந்தியில் பாவ் பாவ் அப்படின்னு சொல்லுவோம். பாவ். அடுத்தது அரை. அரை அப்படின்னா ஆதா. ஆதா. ஆதானா அரை. அடுத்தது முக்கால். முக்கால்னா பவுனே. பவுனே. பவுனேனா முக்கால். கால், இதை பற்றி தெளிவாக பார்ப்போம். ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க இமேஜை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு உள்ளதை பாருங்கள். கால் அப்படின்னா பாவு. பாவுனா கால். ஒன்றேகால். ஒன்றேகால்னா சவா ஏக்கு. சவா ஏக்கு. இதை சவான்னு சொல்லலாம். சவா அப்படின்னா கால் மடங்கு என்று பொருள். அந்த சவா என்ற வார்த்தையுடன் எந்த ஒரு எண்ணை சேர்க்கிறோமோ அந்த எண்ணுடன் கால் மடங்கு என்று பொருள். அடுத்ததை பாருங்க. சவாதோ அப்படின்னா ரெண்டேகால். சவாத்தீன் மூன்றேகால். இதை பற்றி தெளிவாக நம்ம பார்ப்போம். கால் அப்படின்னா பாவ். ஒன்றேகால் அப்படின்னா சவா. சவான்னு சொல்லலாம். இன்னொரு விதமாக சவா ஏக்கு. சவா ஏக்கு அப்படின்னாலும் ஒன்றேகால் தான். இரண்டேகால் அப்படின்னா சவாதோ. சவாதோ. மூன்றேகால் சவாத்தீன். சவாத்தீன். நாலேகால் சவா சார். சவா சார். ஐந்தேகால் சவா பாஞ்ச். சவா பாஞ்ச். ஆறேகால் சவா சே. சவா சே. ஏழேகால் சவா சாத். சவா சாத். எட்டேகால் சவா ஆட். சவா ஆட். ஒன்பதேகால் சவா நௌ. சவா நௌ. பத்தேகால் சவா தஸ். சவா தஸ். பதினொன்றேகால் சவா கியாரா. சவா கியாரா. பன்னிரெண்டேகால் சவா பாரா. சவா பாரா. எந்த ஒரு எண்ணாக இருந்தாலும் அந்த எண்ணின் முன்பாக சவா என்ற வார்த்தையை இணைக்கும் போது அந்த எண்ணுடன் கால் மடங்கு அதிகம் என்று பொருள். அடுத்தது அரை. இதை பற்றி நாம் தெளிவாக பார்க்க போகின்றோம். ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க இமேஜை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் முதல்ல உள்ள மூன்றும் டிஃப்ரெண்ட்டாக வரும். மீதி எல்லாமே ஒரே மாதிரி தான் வரும். அரை அப்படின்னா ஹிந்தியில் ஆதா. ஆதா. ஒன்றரை அப்படின்னா டேடு. டேடு. இரண்டரை அப்படின்னா டாயி. டாயி. மீதமுள்ள அனைத்து எண்களின் முன்பாக சாடே. சாடே என்ற வார்த்தையை இணைப்பதன் மூலம் அந்த எண்ணுடன் அரை மடங்கு அதிகம் என்று பொருள். இதை பற்றி நாம் தெளிவாக பார்ப்போம். அரை அப்படின்னா ஆதா. ஆதா. ஒன்றரை டேடு. டேடு. இரண்டரை டாயி. டாயி. மூன்றரை சாடே தீன். சாடே தீன். மீதமுள்ள அனைத்திற்கும் அந்த எண்களின் முன்பாக சாடே என்ற வார்த்தையை பயன்படுத்தினால் போதும். நாலரைக்கு பாருங்க. சாடே சார். சாடே சார். ஐந்தரை சாடே பாஞ்ச். சாடே பாஞ்ச். ஆறரை சாடே சே. சாடே சே. ஏழரை साढ़े सात
साढ़े सात எட்டரை साढ़े आठ साढ़े आठ ஒன்பதரை साढ़े नौ பத்தரை साढ़े दस பதினொன்றரை साढ़े ग्यारह பன்னிரண்டரை साढ़े बारह அடுத்தது முக்கால். இதை பார்ப்பதற்கு முன்னாடி கால் மற்றும் முக்கால் இவை இரண்டிற்கும் இடையே உள்ள வேறுபாடை பார்ப்போம். சவா மற்றும் பௌனே இவை இரண்டிற்கும் இடையே உள்ள வேறுபாடு. ஏதேனும் ஒரு எண்ணை உதாரணமாக வைத்து பார்ப்போம். இதில் நான் எண் 2ஐ உதாரணமாக எடுத்திருக்கேன். சவா தோ அப்படின்னா 2.25. பௌனே தோ அப்படின்னா 1.25. இந்த இமேஜை தெளிவாக பாருங்கள், உங்களுக்கே நல்லா புரியும். சவா அப்படின்னா அந்த கொடுக்கப்பட்டுள்ள எண்ணை விட 1/4 மடங்கு அதிகம். பௌனே அப்படின்னா கொடுக்கப்பட்டுள்ள எண்ணை விட 1/4 மடங்கு குறைவு. 2 மட்டும் இல்லை, எந்த ஒரு எண்ணாக இருந்தாலும் அந்த எண்ணுடன் சவா என்ற வார்த்தையை முதலில் போடும்போது அந்த எண்ணுடன் 1/4 மடங்கு அதிகம் என்று பொருள். பௌனே என்ற வார்த்தையை பயன்படுத்தும் போது அந்த எண்ணை விட 1/4 மடங்கு குறைவு என்று பொருள். இன்னொரு எண்ணை வைத்து உதாரணம் பார்ப்போம். இப்போ எண் 3ஐ உதாரணமாக எடுத்திருக்கேன். சவாத்தீன் 3.25. பௌனே தீன் 2.25. இதில் 2.25 ஏன் போட்டிருக்கோம் அப்படின்னா, பௌனே அப்படின்னா அந்த கொடுக்கப்பட்டுள்ள அந்த 3ஐ விட 1/4 மடங்கு குறைவு என்று பொருள். அடுத்தது முக்கால். இதை பற்றி தெளிவாக பார்ப்போம். ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க சார்ட்டை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. முக்கால் என்பதற்கு பௌனே. அடுத்தது பௌனே ஏக்குனாலும் முக்கால் தான். அந்த எண்ணை விட 1/4 மடங்கு குறைவு என்று பொருள். பௌனே ஏக்கு ரெண்டுக்குமே ஒரே பொருள் தான். 1.25 அப்படின்னா பௌனே தோ. 2.25 பௌனே தீன். வேறு எந்த வேறுபாடும் இல்லை. இதை பற்றி தெளிவாக பார்ப்போம். முக்கால் அப்படின்னா பௌனே. இதை பௌனே ஏக்கு அப்படின்னு சொல்லலாம். 2 விதமாக கூறலாம். 1.25 பௌனே தோ. 2.25 பௌனே தீன். 3.25 பௌனே சார். 4.25 பௌனே பாஞ்ச். 5.25 பௌனே சே. 6.25 பௌனே சாத். 7.25 பௌனே ஆட். 8.25 பௌனே நௌ. 9.25 பௌனே தஸ். 10.25 பௌனே 11. 11.25 பௌனே 12. ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க சார்ட்டை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. மாறுபடக்கூடிய எண்களை மட்டும் இந்த சார்ட்டில் கொடுத்துருக்கேன். திரும்பவும் நான் ஒரு வாட்டி சொல்கிறேன். கால் பாவ். அரை ஆதா. 1.5 டேடு. 2.5 டாயி. முக்கால் பௌனே. இந்த எண்கள் மட்டும்தான் மாறுபடுகிறது. வேறு எண்கள் எல்லாம் ஒன்று போல்தான் வருகிறது. உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தன்யவாத். If you have any doubts, message us on Vrindavanam Spoken Hindi WhatsApp number 809-839-0109 or Gmail us
in brindavanamspokenhindi@gmail.com. Dhanyavad. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்டும் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.